திரு கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் 2வது பகுதி. புத்த சந்நியாசி அந்த துவாரத்திற்குள் புகுந்து சென்று பரஞ்சோதியின் கையை பிடித்து உள்ளே அழைத்து கொண்டார். மறுபடி கதவின் துவாரம் அடைக்கப்பட்டது. பரஞ்சோதி உள்ளே போனதும் நகரின் பக்கம் பார்வையை செலுத்தினான். எங்கே பார்த்தாலும் பிரகாசமான தீபங்களால் நகரம் ஒளிமயமாக காணப்பட்டது. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பேசுவதிலிருந்து உண்டாகும் சத்தம் எழுந்தது. பரஞ்சோதி இதுவரையில் அவ்வளவு பெரிய நகரை பார்த்ததே கிடையாது. எனவே பார்த்தபடியே பிரமித்து போய் நின்றிருந்தான். புத்த சன்னியாசி கதவை திறந்த காவலனை பார்த்து, மருதப்பா, நகரில் ஏன் கலகலப்பு குறைவாக இருக்கிறது? கோட்டை கதவு ஏன் இதற்குள் சாத்தப்பட்டு விட்டது? ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டார். நன்றாக தெரியவில்லை சுவாமி. இன்று காலையிலிருந்தே நகரம் ஒரே கோலாகலமாய்த்தானே இருந்தது என்பதற்குள் விஷு குறுக்கிட்டார். கோலாகலத்துக்கு காரணம் தங்களுக்கு தெரியாதா? சிவகாமி அம்மையின் நடனம் இன்று சக்கரவர்த்தியின் சபையில் அரங்கேறுவதாக இருந்தது. அதனால்தான் ஜனங்களுக்கு அவ்வளவு கொண்டாட்டம். எந்த சிவகாமி அம்மை? சன்னியாசி கேட்டார். வேறு யார்? ஆயனரின் மகள் சிவகாமிதான். இதுவரை பேச்சை கவனியாது இருந்த பரஞ்சோதி சட்டென்று திரும்பி, யார், ஆயன சிற்பியா என்று கேட்டான். ஆம் என்று காவலன் கூறி பரஞ்சோதியை உற்று நோக்கிவிட்டு, அடிகளே, இந்த பிள்ளை யார் என்று பிட்சுவை பார்த்து கேட்டான். இவன் என் சிஷ்யன். நீ மேலே சொல்லு. சிவகாமி அம்மையின் நடனம் அரங்கேறுவதாக இருந்தது. பிறகு சபை கூடிய அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கோம். பாதி நடந்து கொண்டிருந்த பொழுது யாரோ தூதுவர்கள் வெகு அவசர செய்தியுடன் வந்திருப்பதாக தெரிந்ததாம். சக்கரவர்த்தி சபையிலிருந்து சட்டென்று எழுந்து போனாராம். அப்புறம் திரும்பி சபைக்கு வரவே இல்லையாம். குமார சக்கரவர்த்தியும் மந்திலி மண்டலத்தாரும் கூட எழுந்து போய்விட்டார்களாம். நாட்டியம் நடுவில் நின்று போய்விட்டதாம். அஸ்தமித்ததும் கோட்டை கதவுகளை அடைக்கும்படி எனக்கு கட்டளை வந்தது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். என்ன இருக்கலாம் சுவாமி? யுத்தம் ஏதாவது வரக்கூடுமோ? ஆனால் காஞ்சி சக்கரவர்த்தியுடன் யுத்தம் செய்யக்கூடிய அரசன் இந்த பூமண்டலத்தில் இப்பொழுது கிடையாதே என்றான் மருதப்பன். அப்படி சொல்லக்கூடாது மருதப்பா. இன்றைக்கு மணிமுகுடம் தரித்து மன்னாதி மன்னராயிருப்பவர்கள் நாளைக்கு. ஆனால் அதை பற்றியெல்லாம் நாம் ஏன் பேச வேண்டும்? உன் மகள் சௌக்கியமா என்று கேட்டார். தங்கள் கிருபை சுவாமி, சௌக்கியமாக இருக்கின்றான் என்றான் மருதப்பன். மருதப்பனுடைய மகனை ஒரு சமயம் பாம்பு தீண்டி அவன் உயிர் பிழைப்பதே துர்லபம் என்று தோன்றியது. அந்த சமயம் இந்த புத்த பிக்ஷு மணிமந்திர ஔஷதங்களினால் அந்த பிள்ளையை குணப்படுத்தியிருந்தார். அவரிடம் மருதப்பனின் பக்தி பெருகியதற்கு இதுவும் ஒரு காரணம். என்னாலும் ஒன்றுமில்லை மருதப்பா, எல்லாம் புத்த பகவானின் கருணை. நான் வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு மேலே நடந்தார். பரஞ்சோதியும் அவருடன் சென்றான். அடிகளை, கோட்டை கதவை சாத்தும்படி கட்டளை பிடிந்திருக்கும் பொழுது உங்களை மட்டும் காவலன் எப்படி உள்ளே விட்டான்? பரஞ்சோதி கேட்டான். எல்லாம் இந்த காவி துணியின் மகிமைதான் என்றார் புத்த பிக்ஷு. ஓஹோ, பல்லவ சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் காவி துணிக்கு அவ்வளவு கௌரவமா? ஆனால் சமணர்கள் மட்டும் ஏன்? சமணர்கள் ராஜரீக விஷயங்களில் தலையிட்டனர். நாங்கள் அந்த வழிக்கே போவதில்லை. ராஜவம்சத்தினரின் முகத்தை கூட பார்ப்பதில்லை என்று வைத்து கொண்டிருக்கின்றோம். போகட்டும், உன்னுடைய உத்தேசம் என்ன? என்னுடன் பௌத்த விகாரத்துக்கு வரப்போகின்றாயா? இல்லை சுவாமி, திருநாவுக்கரசர் மடத்துக்கு போய்விடுகின்றேன். வேறு எங்கும் தங்க வேண்டாம் என்று என் தாயாரின் கட்டளை. அப்படியானால் இந்த இடத்திலேயே நாம் பிரிய வேண்டிதான். போய் வருகிறாயா தம்பி? சுவாமி, நாவுக்கரசர் மடம் எங்கே இருக்கிறது? எப்படி போக வேண்டும்? பரஞ்சோதி கேட்டான். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதோ பார் கோயில் விமானத்தை. பரஞ்சோதி பார்த்தான். வெகு தூரம் பரவி இருந்த அந்த விசாலமான நகரில் எங்கே பார்த்தாலும் விமானங்கள் தான் தெரிந்தன. இந்த வரலாற்று நிகழ்ச்சி நடந்த காலத்தில், அதாவது ஏறக்குறைய 1323 ஆண்டுகளுக்கு முன், தமிழகத்து கோவில்களில் முன்வாசல் கோபுரங்கள் இப்போது இருப்பது போல் உயரமாக அமைந்திருக்கவில்லை. கோயில் கர்ப்ப கிரகத்துக்கு மேல்தான் விமானங்களை அமைப்பது வழக்கம். இவையும் அவ்வளவு உயரமாக இருப்பதில்லை. மேலும் சிவன் கோயில் விமானங்கள், சமணப்பள்ளிகளின் விமானங்கள், அரண்மனை விமானங்கள் எல்லாமே ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். எங்கு பார்த்தாலும் விமானமயமாக காயப்படுகிறதே, நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள்? பரஞ்சோதி கேட்டான். இங்கிருந்து அடையாளம் சொல்வது கஷ்டம். இந்த வீதியோடு நேரே போ. ஏகாம்பரர் கோவிலுக்கு வழியை அங்கங்கே விசாரித்து தெரிந்து கொள்ளலாம். கோவில் சந்நிதியில் வாகீசர் மடம் இருக்கின்றது. ஜாக்கிரதை தம்பி, காலம் விபரீதமாகிக் கொண்டு வருகிறது என்று சொல்லிக்கொண்டே புத்த பிக்ஷு அங்கிருந்து பிரிந்த வேறொரு வீதியின் வழியாக செல்ல ஆரம்பித்தார்.
வாலிப பிரயாணி நேரே பிஷுகாட்டை திக்கி நோக்கி சென்றான். அந்த காலத்தில் தென் தேசத்தில் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கியது காஞ்சி மாநகரம். அந்த நகரின் வீதி ஒவ்வொன்றுமே தேரோடும் வீதியைப் போல் விசாலமாகத்தான் அமைந்திருந்தது. வீடுகள் எல்லாம் மாளிகைகளாகவே இருந்தன. ஆங்காங்கே கல்லாலான தூண்களின் மேல் விசாலமான அகல்களில் தூங்கா விளக்குகள் சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டு இருந்தன. வீதிகளில் ஜே ஜே என்று போவோரும் வருவோருமாய் ஏக கூட்டம் இருந்தது. கடை தெருக்களில் காட்சியையோ சொல்லவே வேண்டாம். காசி முதல் கன்னியாகுமரி வரையில் பரதகண்டத்தில் விளையும் பொருட்கள் எல்லாமும் அந்த கடை வீதிகளில் கிடைக்கும். புஷ்பக் கடைகளாக ஒரு பக்கம், பழக்கடைகளாக ஒரு பக்கம், பட்சண கடைகளாக ஒரு பக்கம், தானிய கடைகள் ஒரு பக்கம், முத்துரத்தின வியாபாரிகளின் கடைகள் இன்னொரு பக்கம். இப்படி கடைவீதியானது எல்லையில்லாமல் வளர்ந்து கொண்டே போயிற்று. பரஞ்சோதி அளவில்லா வியப்புடன் மேற்கூறிய வீதி காட்சிகளை பார்த்து கொண்டே போனான். ஆங்காங்கே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் நின்ற இடங்களெல்லாம் சிவகாமி அம்மையின் நடன அரங்கேற்றம் நடுவில் நின்று போனதை பற்றியும் கோட்டை கதவுகளை சாத்தும்படி கட்டளை பிறந்திருப்பதை பற்றியுமே பேசிக் கொண்டிருந்ததை அவன் கேட்டான். சற்று நேரத்துக்கு ஒரு தடவை அவன் எதிரே வந்தவர்களிடம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் எது என்று கேட்டான். அதோ என்று அவர்களும் சுட்டி காட்டிவிட்டு போனார்கள். ஆனாலும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை அவன் அடைந்த பாடில்லை. புதிதாக ஒரு பெரிய நகரத்தை பார்க்கும் அதிசயத்தில் மூழ்கியிருந்தபடியால் பரஞ்சோதியும் கோயிலை சீக்கிரமாக கண்டுபிடிப்பதில் அவ்வளவு கவலை உள்ளவனாயும் இல்லை. இப்படி அவன் வீதி வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு இடத்தில் ஏக கூச்சலும் குழப்பம் உண்டாவதை கண்டான். ஜனங்கள் நாலாபுரமும் சிதறி ஓடினர். கோவில் யானைக்கு மதம் பிடித்து விட்டது. ஓடுங்கள் ஓடுங்கள் என்ற கூக்குரலோடு சேர்ந்து குழந்தைகள் வீரிடும் சத்தம், ஸ்திரீகள் அலறும் சத்தம், குதிரைகள் கனைக்கும் சத்தம், வீட்டுக்கதவுகளை தடால் தடால் என்று சாத்தும் சத்தம், மாடுகள் அம்மா என்று கத்தும் சத்தம், கட்டை வண்டிகள் கடகடவென்று உருண்டோடும் சத்தம், இத்தனையும் சேர்ந்து சொல்ல முடியாத அல்லோலகல்லமாகிவிட்டது. பரஞ்சோதி ஒரு கணம் திகைத்து நின்றான். தானும் ஓட வேண்டுமா, எந்த பக்கம் ஓடுவது என்று அவன் மனம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுதே அவனுக்கு எதிரே நடந்த சம்பவங்கள் அவனுடைய கண்கள் கவனித்தன. தெருவில் அவனுக்கு முன்னால் சற்று தூரத்தில் ஒரு பல்லக்கு சென்று கொண்டிருந்தது. அதில் சௌந்தரிய தேவதை என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் பெண்ணும் அவளுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய வயதில் ஒருவரும் இருந்தார்கள். பல்லக்கை தூக்கிச் சென்றவர்கள் அவர்களுக்கு பின்னால் எழுந்த கூச்சலையும் கோலாகலத்தையும் கேட்டுவிட்டு பல்லக்கை கீழே வைத்துவிட்டு நாலா பக்கமும் சிதறி ஓடிவிட்டனர். அதே சமயத்தில் அவனுக்கு பின்னால் வெகு சமீபத்தில் மதம் கொண்ட யானை ஒன்று பூமி அதிர ஓடி வந்தது. இதையெல்லாம் கவனித்த பரஞ்சோதி ஒரு கணம் தயங்கி நின்றான். அடுத்த கணத்தில் ஒரு தீர்மானத்துக்கு வந்தவனாக சட்டென்று கையில் இருந்த மூட்டையை கீழே வைத்து அவசரமாக அவிழ்த்தான். அதற்குள் வேல்முனையை எடுத்து தன் கையில் வைத்திருந்த தடியின் முனையில் செருகி பொருத்தினான். பொருத்திய வேலை அவன் வலது கையில் தூக்கி பிடித்ததற்கும் மதம் கொண்ட யானை அவன் நின்ற இடத்திற்கு அருகே வருவதற்கும் சரியாக இருந்தது. அவ்வளவுதான். பரஞ்சோதி தன் முழு பலத்தையும் கொண்டு வேலை வீசினான். அது யானையின் இடது கண்ணுக்கு அருகில் பாய்ந்தது. யானையின் தடித்த தோலை பொத்துக்கொண்டு உள்ளேயே சென்று விட்டது. யானை பயங்கரமாக ஒரு முறை பிளிரிற்று துதிக்கியால் வேலை பிடுங்கி காலில் போட்டு மிதித்தது. பிறகு வேலை எறிந்த வாலிபன் நின்ற பக்கம் திரும்பிற்று. மதம் கொண்ட யானையின் மீது வேலை எறிந்தால் அதனுடைய விளைவு என்னாகும் என்பதை அந்த இளம் பிரயாணி நன்கு உணர்ந்திருந்தார். எனவே யானை தன் பக்கம் திரும்புவதைக் கண்டதும் பல்லக்கு இருந்த திசைக்கு எதிர் திசையில் வேகமாக ஓடத் தொடங்கினான். யானை தன்னுடைய பிரம்மாண்டமான தேகத்தை முழுவதும் திருப்புவதற்குள் அவன் வெகு தூரம் ஓடிவிட்டான். ஓடியவண்ணமே திரும்பி பார்த்த பொழுது யானை வீறிட்டு கொண்டு தன்னை நோக்கி விரைந்து வருவதைக் கண்டான். உடனே அங்கே காணப்பட்ட ஒரு சந்தில் திரும்பி ஓடத் தொடங்கினான். சற்று நேரம் திரும்பி பார்க்காமல் ஓடிய பிறகு மறுபடியும் ஒரு விசாலமான பெரிய வீதியில் தான் வந்திருப்பதைக் கண்டான். தனக்கு எதிரே 5-6 யானைகள் மாவுத்தர்களால் ஏவப்பட்டு விரைவாக வந்து கொண்டிருப்பதை பார்த்து தெருவின் ஓரத்தில் ஒதுங்கினான். மத யானையை கட்டுக்கு உட்படுத்தி அழைத்துச் செல்லவே இந்த யானைகள் போகின்றன என்பதை ஊகித்து உணர்ந்ததும் ஓடுவதை நிறுத்தி மெதுவாக நடக்கலானான். பரஞ்சோதிக்கு அப்போதுதான் தன் தேக நிலை பற்றி நினைவே வந்தது. அவனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டிருந்தது. உடம்பெல்லாம் வியர்வையினால் சொட்ட நனைந்து போயிருந்தது. ஏற்கனவே நாளெல்லாம் வழி நடந்ததால் பரஞ்சோதி களைத்தும் போயிருந்தான். இப்பொழுது அதிவேகமாக ஓடி வந்ததால் அவனுடைய களைப்பு மிகுதியாகி இருந்தது. கால்கள் தளர்ந்து தடுமாறின. உள்ளத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியாலும் பரபரப்பினாலும் தேகம் நடுங்கிற்று. சற்று உட்கார்ந்து இளைப்பாராமல் மேலே நடக்கவே முடியாது என்று தோன்றியது.
வீதி ஓரத்தில் காணப்பட்ட சுமைதாங்கி கல்லிற்கு சென்று அதன் மீது உட்கார்ந்தார். வானத்தில் பூர்ணச்சந்திரன் பிரகாசித்து கொண்டே இருந்தது. இளம் தென்றல் மெல்ல மெல்ல வந்து களைத்து போயிருந்த அவருடைய தேகத்தின் மீது வீசி இளைப்பாற்றியது. உடம்பின் களைப்பு நீங்க நீங்க உள்ளம் சிந்தனை செய்ய தொடங்கியது. நாம் வந்த காரியம் என்ன, செய்த காரியம் என்ன என்று எண்ணிய பொழுது பரஞ்சோதிக்கே வியப்பாக இருந்தது. அந்த மதயானையின் மேல் வேலை ஏறியும்படியாக அந்த சமயம் தனக்கு தோன்றியதற்கு காரணம் என்ன? அதனிடம் சிக்கிக் கொண்டிருந்தால் தன்னுடைய கதி என்னவாகி இருக்கும்? தன்னிடம் உயிரையே வைத்திருக்கும் தன் அருமை அன்னையை மறுபடியும் பார்க்க முடியாமலேயே போயிருக்கும் அல்லவா? சிவிகையில் வீற்றிருந்த இளம்பெண்ணின் முகமும் பெரியவரின் முகமும் அவனுடைய மனக்கண் முன் தோன்றின. ஆம், மத யானையினால் அவர்களுக்கு ஆபத்து வராமல் இருக்கும் பொருட்டே அந்த சமயம் அவன் வேலையை எடுத்து வீசினான். அவர் யாராக இருக்கலாம்? ஒருவேளை அரங்கேற்றம் தடைப்பட்டது குறித்து பேசிக்கொண்டிருந்தார்களே, அந்த சிவகாமி அம்மைதானோ அந்த இளம்பெண்? பெரியவர் அவருடைய தந்தை ஆயனராயிருக்குமோ? இந்த விதம் சிந்தித்த வண்ணமாக பரஞ்சோதி சுமைதாங்கியின் மேடை மீது சாய்ந்தார். அவனை அறியாமல் அவனுடைய கண் இமைகள் ஓடிக்கொண்டன. நித்ராதேவி தன் மிருதுவான மந்திரக்கரங்களினால் அவனை தழுவினாள். மின்னல் மின்னுகின்ற நேரத்தில் பதையானையின் மீது ஒரு இளம்பிள்ளை வேலை எறிந்ததையும் யானை திரும்பி அவனை துரைத்துச் சென்றதையும் சிவிகையில் இருந்த பெரியவரும் இளம்பெண்ணும் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த வாலிபனின் தீரமும் துணிச்சலும் அவர்களுக்கு பெரும் வியப்பை உண்டு பண்ணின. அந்த பிள்ளைக்கு அபாயம் நேராமல் இருக்க வேண்டுமே என்று அவர்களுடைய உள்ளங்கள் துடித்தன. அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலினால் சிவிகைக்குள்ளிருந்து பரபரப்புடன் வெளியே வந்தனர். அந்த சமயம் அந்த விசாலமான வீதி ஜன சூன்யமாக காணப்பட்டது. ஒரு காக்கை கூட அங்கே கிடையாது. பல்லக்கிலிருந்து இறங்கிய மனிதர் அந்த இளம்பெண்ணின் முதியில் கையை வைத்து அணைத்து கொண்டு கனிந்த குரலில், பயமாயிருக்கிறதா சிவகாமி என்று கேட்டார். இல்லவே இல்லை அப்பா, பயமில்லை என்றாள் சிவகாமி. பிறகு அவள், நல்ல சமயத்தில் அந்த வாலிபன் மட்டும் வந்து யானையை திருப்பி இராவிட்டால் நம்முடைய கதி என்னவாகி இருக்கும் என்றாள். பல்லக்கு சுக்கு நூறாகி இருக்கும் என்றார் தந்தை. ஐயோ என்றாள் அந்த இளம்பெண். அதற்காகத்தான் சிவிகையை கீழே வைத்துவிட்டு சிவிகை தூக்கிகளை ஓட்டமெடுக்கச் சொன்னேன். நாமும் பக்கத்து வீட்டுக்குள் ஓடி தப்பி இருக்கலாம். ஆனாலும் வந்த அபாயம் பெரிதுதான் என்றார் பெரியவர். நாலாபுரமும் சிதறி ஓடிய ஜனங்கள் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒவ்வொருவராக திரும்பி வர ஆரம்பித்தனர். வந்தவர்கள் எல்லோரும் அங்கு நிகழ்ந்தவற்றை பற்றி ஏக காலத்தில் பேச ஆரம்பிக்கவே சற்று முன் நிசப்தம் குடிகொண்டிருந்த இடத்தில் கலகலவென்று பேச்சொலி எழ ஆரம்பித்தது. ஆகா, ஆயனரும் அவர் மகளும் அல்லவா, நல்ல வேளையாக போயிற்று, கடவுள்தான் காப்பாற்றினார் என்று ஜனங்கள் பலவாறாக பேசிக்கொண்டு நின்றனர். கடவுள் காப்பாற்றினார் என்றாலும் அவர் அந்த வீர வாலிபனுடைய உருவத்தில் வந்தல்லவா காப்பாற்றினார். அந்த பிள்ளை யாராயிருக்கும்? அவன் கதி என்னவாயிற்று? இதை பற்றித்தான் ஆயனரும் அவருடைய மகளும் எண்ணமிட்டு கொண்டிருந்தனர். ஆனால் அந்த இளம்பிள்ளையை பற்றி அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஆயனர் யானை கடைசி வரை நின்ற இடத்தில் அருகே சென்றார். அங்கே யானையின் காலில் மிதிப்பட்டு முறிந்து கிடந்த வேலை கையில் எடுத்து கொண்டார். இன்னும் சற்று நேரத்தில் அவிழ்ந்து கிடந்த மூட்டையை அவர் கட்டி எடுத்துக்கொண்டு திரும்பி சிவிகையுடன் வந்தார். சிவகாமி அந்த முறிந்த வேலை வாங்கி வியப்புடன் நோக்கினாள். ஆயனர், சிவகாமி இங்கே வீணாக நின்று கொண்டிருப்பதில் பயனில்லை, நாம் போகலாம். எல்லா விவரங்களும் தானே நாளைக்கு தெரிந்துவிடும் என்றார். தந்தையும் மகளும் சிவிகைக்குள்ளேற உத்தேசித்த சமயத்தில் சற்று தூரத்தில் குதிரைகள் அதிவேகமாக வரும் சத்தம் கேட்டு தயங்கி நின்றனர். நிலா வெளிச்சத்தில் முன்னால் 2 வெண்புரிகள் பாய்ந்து வருவதும் பின்னால் 5-6 குதிரை வீரர்கள் தொடர்ந்து வருவதும் தெரிந்தன. முன்னால் வந்த குதிரைகளில் 2 கம்பீர புருஷர்கள் ஏறி வந்திருந்தனர். அவர்களைத் தொடர்ந்து குதிரைகளின் மீது வேல் பிடித்த வீரர்கள் காணப்பட்டனர். குதிரைகள் சிவிகைக்கு பக்கத்தில் வந்து நின்றதும் ஜனங்கள் பக்தியுடன் சிறிது விலகி கொண்டனர். மகேந்திர மகாபல்லவர் வாழ்க, திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க, குணபுர மகாராஜா வாழ்க, குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்க என்ற கோஷங்கள் நாற்புறமும் எழுந்தன. வெண்புறவிகளில் முன்னால் வந்தவர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய ஏக புதல்வர் நரசிம்ம பல்லவரும் தான் என்பதை ஆயனரும் சிவகாமியும் உணர்ந்ததும் அவர்களுக்கு பெரிதும் வியப்பு உண்டாயிற்று. சிவகாமி ஆயனருக்கு பின்னால் ஒதுங்கி நாணத்துடன் நின்றாள். அவளுடைய விசாலமான கரிய கண்கள் மகேந்திர சக்கரவர்த்திக்கு பின்னால் குதிரை மீது வீற்றிருந்த குமார சக்கரவர்த்தியையே நோக்கின. மகேந்திர சக்கரவர்த்தி, ஆயனரே, என்ன இது?
நான் கேள்விப்பட்டது விபரீதமாக அல்லவா இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே குதிரையின் மீது இருந்து இறங்கினார். ஏகாம்பரர் அருளால் அபாயம் ஒன்றும் நேரவில்லை பிரபு என்றார் ஆயனர். சிவகாமி ரொம்பவும் பயந்து போய்விட்டாளா என்று சக்கரவர்த்தி கேட்டார். சிவகாமி பயப்படவில்லை, இதையெல்லாம் அவள் ஏதோ வேடிக்கையென்று எண்ணிக்கொண்டிருக்கிறாள் என்று ஆயனர் கூறி அன்பு நிறைந்த கண்களால் தமக்கு பின்னால் அடக்கத்துடன் என்று சிவகாமியை பார்த்தார். அப்பொழுது சக்கரவர்த்தியும் அவளை பரிவுடன் நோக்கி, சிவகாமி, ஏன் தலையை குனிந்து கொண்டிருக்கிறாய்? அரங்கேற்றத்தின் பொழுது நடுவில் போய்விட்டேனே என்று என் பேரில் மனஸ்தாபமா என்றார். சிவகாமியின் முகத்தில் நாணத்துடன் கூடிய புன்னகை மலர்ந்தது. அவள் மௌனமாயிருந்தாள். அப்பொழுது ஆயனர், பல்லவேந்திரா, சிவகாமிக்கு அவ்வளவு தெரியாதா என்ன? ஏதோ மிகவும் முக்கியமான பணி என்பதால் தான் தாங்கள் நடுவில் எழுந்து போயிருக்க வேண்டும் என்றார். ஆம் ஆயனரே, ரொம்பவும் முக்கியமான காரியம்தான். எல்லாம் பிறகு விவரமாக சொல்லுகின்றேன். மந்திர ஆலோசனை முடிந்து வெளியில் வந்ததும் உங்களை பற்றி தான் விசாரித்தேன். நீங்கள் புறப்பட்டு விட்டதாக தெரிந்தது. ஏன் இவ்வளவு அவசரமாக கிளம்பினீர்கள் என்று கேட்டார். இரவு வீடு போய் சேர்ந்தால்தானே காலையில் என் வேலையை தொடங்கலாம். ஒரு நாள் என்றால் ஒரு நாள் வீணாக போக வேண்டாம் என்று இன்றே புறப்பட்டேன் பிரபு. ஆம், உமது தெய்வீக சிற்பக்கலையை விட்டுவிட்டு உம்மால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுதான். இப்போதும் ராத்திரியே போவதாக உத்தேசமா? ஆம் பல்லவேந்திரா, பட்ட பகலை நிலா எரிக்கின்றது. இரவு போய்விடுவதே சௌகரியம்தான். இந்த வெண்ணிலாவை பார்த்தால் எனக்கு கூட உம்முடன் வரவேண்டும் என்று தான் தோன்றுகின்றது. ஆனால் அது முடியாத காரியம். நாளை அல்லது மறுநாள் வருகிறேன் என்று கூறி சக்கரவர்த்தி திரும்பி பார்த்தார். அப்பொழுது சக்கரவர்த்திக்கு பின்னால் இன்னொரு வெண்புறவியில் மேலிருந்த நரசிம்மர் வெகு லாவகத்துடன் குதிரையின் மேலிருந்து குதித்து சக்கரவர்த்தியின் அருகில் வந்து, அப்பா, யானையின் மீது வேலெறிந்த வாலிபனை பற்றி விசாரிக்கவில்லையே என்று கூறிவிட்டு ஆயனரை பார்த்து, அந்த வாலிபன் யார்? அவன் எங்கே சென்றான்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். அதுதான் தெரியவில்லை. வேலை எறிந்ததும் அவன் மின்னலைப் போல் மறைந்து விட்டான். ஆனால் அப்படி மறைந்ததினால்தான் உயிர் தப்பி பிழைத்தான். தேசாந்திரம் வந்த பிள்ளையாக தோன்றியது என்றார் ஆயனர். குமார சக்கரவர்த்தி ஆயனருடன் பேசி கொண்டிருக்கையிலேயே அவருடைய கண்கள் மட்டும் ஆயனருக்கு பின்னாலே இருந்து சிவகாமியின் மீது நின்றன. நரசிம்மவர்மர் சற்று தூரத்தில் குதிரையின் மீது இருந்த பொழுது அவரை ஏறிட்டு தீவிர நோக்குடன் பார்த்த சிவகாமியா இப்பொழுது அவர் பக்கமே பார்க்காமல் பூமியை பார்த்து கொண்டிருந்தாள். தரையில் அவள் அருகில் சற்று முன்னால் அவள் கையில் இருந்து நழுவிய முறிந்த வேல் கிடந்தது. அதை பார்த்த நரசிம்மர், சிவகாமி, இது என்ன என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் சென்றார். சிவகாமி சற்று பின்வாங்கி முறிந்த வேலை தரையிலிருந்து எடுத்து அவர் பக்கம் நீட்டினாள். அதை நரசிம்மவர்மர் வாங்கி கொண்ட பொழுது அவளுடைய கை விரல்கள் சிவகாமியின் விரல்களை தீண்டி இருக்க வேண்டும். தேள் கொட்டியவர்களைப் போல அவர்கள் அவசரமாக விலகி கொட்டதிலிருந்து இது ஊகிக்கக்கூடியதாக இருந்தது. பரஞ்சோதி சுமைதாங்கி கல்லில் இருந்து தான் நரசிம்மவர்மர் தன் தேகத்தில் ஏற்பட்ட படபடப்பை ஒருவாறு சமாளித்து அடக்கிக் கொண்டு ஆயனரை பார்த்து, உங்கள் மதையானை கோபத்திலிருந்து காப்பாற்றியது இந்த வேல்தானா என்று ஆயனரை கேட்டார். ஆம் பல்லவகுமாரா. ஆயனர் மேலும் ஏதோ சொல்வதற்குள் மாமல்லர் தந்தையை பார்த்து, அப்பா, இந்த வேலுக்குடையவனை கட்டாயம் கண்டுபிடிக்க வேண்டும். அவன் நல்ல சமயத்தில் இந்த வீரச் செயலை புரிந்திராவிட்டால் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகா சிற்பியை அல்லவா எழுந்திருப்போம் என்றார். அதற்கு சக்கரவர்த்தி, மகா சிற்பியை மட்டும்தானா, பல்லவ சாம்ராஜ்யத்தின் தலை சிறந்த கலைவாணியையும் எழுந்திருப்போம். அந்த வீரனை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம்தான். இவர்கள் இப்பொழுது புறப்பட்டு செல்லட்டும். ஏற்கனவே நேரம் அதிகமாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு சிவகாமியை பார்த்து, குழந்தாய், உன்னுடைய ஆட்டம் இன்று அற்புதமாக இருந்தது. முழுவதும் பார்க்கத்தான் முடியாமல் போயிற்று என்றார். பின்னர் அவள் தந்தையை நோக்கி, ஆயனரே, உம்முடன் பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. சீக்கிரத்தில் மாமல்லபுரம் வருகின்றேன். இப்பொழுது ஜாக்கிரதையாக போய் சேருங்கள் என்று சொன்னார். அங்கே தாம் நிற்கும் வரையில் ஆயனரும் அவர் மகளும் பல்லக்கில் ஏறமாட்டார்கள் என்பதை அறிந்த சக்கரவர்த்தி விரைந்து சென்று குதிரை மேல் ஏறினார். நரசிம்மவர்மரும் தம் குதிரை மீது ஏறிக்கொண்டார். குதிரைகள் புறப்படுவதற்குள் மகேந்திர பல்லவர் தமக்கு பின்னால் நின்ற வீரர்களில் ஒருவரை சைகையால் கூப்பிட்டு, அயலூரிலிருந்து புதிதாக வந்த இளைஞன் யாராக இருந்தாலும் இன்றிரவு அவனை பிடித்து வைத்திருந்து நாளைக்கு அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும். நகர்காப்பு தலைவனுக்கு இந்த கட்டளையை உடனே தெரியப்படுத்து என்று ஆக்ஞாபித்தார். சக்கரவர்த்தியும் குமாரரும் அங்கிருந்து அகன்றதும் ஆயனரும் சிவகாமியும் தங்கள் சிவிகையில் அமர்ந்தனர். காவலர் புடைசூழ சிவிகை காஞ்சி கோட்டையின் கீழ்வாயிலை நோக்கி சென்றது. துர்சகுணம்.
வீதி ஓரத்தில் இருந்த சுமைதாங்கியின் மீது பரஞ்சோதி சாய்ந்து மூடி கால்நாளிகை கூட இராது. ஏதோ பேச்சு குரலை கேட்டு தூக்கி வாரி போட்டு கண் விழித்தான். தெருவில் யாரோ இந்த விதம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். கோவில் யானைக்கு மதம் பிடித்ததால் துர்சகுணம் என்று சொல்கிறார்களே. ஆமாம், நாட்டுக்கு ஏதோ பெரிய விபரீதம் வரப்போகிறது. யானைக்கு எப்படி மதம் பிடித்ததாம்? யாருக்கு தெரியும்? யாரோ அசலூரான் ஒருவன் யானையின் மேல் வேலை வீசி எறிந்தானாம். அதனாலே யானைக்கு வெறி பிடித்து விட்டது என்றும் சொல்லுகிறார்கள். ஆயனச் சிற்பியும் அவருடைய மகளும் பிழைத்தது புனர்ஜென்மம் என்கின்றார்களே. அப்படித்தான். அரங்கேற்றம் நடுவில் நின்றது போதாது என்று ஆபத்து வேறு அவர்களுக்கு நேர்ந்து விட்டது. அதற்கு மேல் பரஞ்சோதிக்கு அவர்கள் பேசியது கேட்கவில்லை. வேல் எறிந்ததால் யானைக்கு வெறி பிடித்து விட்டதாம் என்ற பேச்சு காதில் விழுந்ததும் அவன் உள்ளம் திடுக்கிட்டு விட்டது. அப்போது அவனுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்தது. அவன் கொண்டு வந்திருந்த மூட்டையை நடுத்தெருவிலேயே போட்டுவிட்டு ஓடி வந்து விட்டான். நாவுக்கரசருக்கும் ஆயனச் சிற்பிக்கும் அவன் கொண்டு வந்திருந்த ஓலைகள் அந்த மூட்டையில்தானே இருக்கின்றன. இன்னும் அவனுடைய துணிமணிகளும் அவன் கொண்டு வந்திருந்த சொற்ப பணமும் மூட்டைக்குள் தானே இருக்கின்றன. அதை அவசியம் கண்டுபிடித்தாக வேண்டும். போட்ட இடத்திலேயே மூட்டை கிடக்குமா? திக்கு திசை புரியாத இந்த பெரிய நகரத்தில் அந்த இடத்தை மறுபடி கண்டுபிடிப்பது எப்படி? பரஞ்சோதி சுமைதாங்கி கல்லில் இருந்து இறங்கி தான் ஓடி வந்த வழி எதுவாயிருக்கும் என்று ஒருவாறு யூகித்து கொண்டே அந்த திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். இதற்குள் வீதிகளில் ஜன நடமாட்டம் வெகுவாக குறைந்து போயிருந்தது. வீட்டுக்கதவுகள் எல்லாம் சாத்தியாகிவிட்டது. விளக்குகளை அணைத்து விட்டார்கள். நல்ல வேளையாக பூர்ணச்சந்திரன் பால் போல் வெண்ணிலாவை பொழிந்து கொண்டிருந்தான். நிலா வெளிச்சத்தில் நாற்புறமும் கூர்மையாய் பார்த்து கொண்டே பரஞ்சோதி வெகு தூரம் நடந்தான். எவ்வளவு தூரம் நடந்தும் யானையை சந்தித்த இடத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மூட்டையையும் அவன் எங்கும் காண முடியவில்லை. நேரம் ஆக ஆக வீதிகளில் நிசப்தம்தான் குடிகொண்டது. உச்சிவானத்தில் சந்திரனை பார்த்து அர்த்தராத்திரியாகிவிட்டது என்பதை பரஞ்சோதி புரிந்து கொண்டான். கால்கள் இனி நடக்க முடியாது என்றபடி சோர்ந்து போயின. உடம்பை எங்கேயாவது கீழே போட்டால் போதும் என்று அவனுக்கு ஆகிவிட்டது. இனிமேல் மூட்டையை தேடுவதில் பயனில்லை. நாவுக்கரசர் மடத்துக்கு எப்படியாவது போய் சேர்ந்தால் போதும். ஆனால் எப்படி போவது? வழி கேட்பதற்கு கூட வீதியில் யாரையும் காணோமே. லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்த அந்த பெரிய நகரத்தில் தான் மட்டும் தன்னந்தனியாக அலைவதாக நினைத்த பொழுது அவனுக்கு எப்படியோ இருந்தது. இரவெல்லாம் அப்படியே அலைந்து கொண்டிருக்க வேண்டியது தானா? ஆயிரக்கணக்கான மாளிகைகளும் மண்டபங்களும் வீடுகளும் நிறைந்துள்ள இந்த நகரில் தனக்கு இரவில் தங்குவதற்கு இடம் கிடையாதா? நல்ல வேளையாக இதோ யாரோ வருகிறார்கள் போலிருக்கிறது. பேச்சுக்குரல் கேட்கின்றது. அவர்களையே விசாரித்து பார்க்கலாம். ஒரு வீதியின் முடுக்கில் 2 பேர் பேசிக்கொண்டு வந்தனர். அவர்களை பார்த்தால் நகர காவலர்கள் என்று தோன்றியது. பரஞ்சோதியை பார்த்ததும் அவர்களே நின்றார்கள். யாரப்பா நீ? நடுராத்திரியில் எங்கே கிளம்பினாய் என்று ஒருவன் கேட்டான். நான் அயலூர் ஐயா. பரஞ்சோதி சொல்ல ஆரம்பிப்பதற்குள் முதலில் பேசியவன் அயலூர் என்றால் எந்த ஊர் என்றான். சோழ தேசம். ஓஹோ, ஒரே ஊரா? இல்லை ஐயா, கீழே சோழ நாட்டில் செங்காட்டாங்குடி கிராமம். இன்று மாலைதான் காஞ்சிக்கு வந்து சேர்ந்தேன். அப்படியா? இங்கே எதற்கு வந்தாய்? நாவுக்கரசர் மடத்தில் தமிழ் பயில்வதற்காக வந்திருக்கிறேன். அப்படியானால் நள்ளிரவில் தெருவீதியில் ஏன் அலைகின்றாய்? மடம் இருக்கும் இடம் தெரியவில்லை. சாயங்காலத்திலிருந்து தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த காவலர்கள் இருவரும் லேசாக சிரித்த சிரிப்பில் பரிகாசம் தொனித்தது. அவர்களில் ஒருவன், நாவுக்கரசர் மடத்திற்கு நீ கட்டாயம் போக வேண்டுமா என்று கேட்டான். ஆமையா, நாங்கள் அந்த பக்கம்தான் போகிறோம். நீ வந்தால் அழைத்து கொண்டு போய்விடுகின்றோம். பரஞ்சோதி காவலர்களுக்கு வந்தனம் சொல்லிவிட்டு அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். சற்று நேரத்திற்கெல்லாம் அவர்கள் உயரமான மதில் சுவர்களை உடைய ஒரு கட்டடத்தில் வாசலில் நின்றார்கள். இதுதான் மடமா என்று கேட்டான் பரஞ்சோதி. ஆமாம், பார்த்தால் இது மடமாக தோன்றவில்லையா? உண்மையில் பரஞ்சோதிக்கு அது மடமாக தோன்றவில்லை. அருகில் கோவில் எதையும் காணவில்லை. கட்டடத்தின் உயரமான சுவர்களும் வாசல் கதவில் பூட்டியிருந்த பெரிய பூட்டும் அவனுக்கு என்னதென்று தெரியாத சந்தோகத்தை உண்டாக்கின. அவனை அழைத்து போனவர்களில் ஒருவன் வாசல் கதவின் அருகே சென்று அங்கிருந்த காவலாளியிடம் ஏதோ சொன்னான். உடனே பூட்டு திறக்கப்பட்டது. கதவும் திறந்தது. வா தம்பி, நெஞ்சு திக் திக்கென்று அடித்துக்கொள்ள பரஞ்சோதி வாசற்படியை தாண்டி உள்ளே சென்றான். இருபுறமும் உயரமான சுவர் எழுப்பிய குறுகிய சந்தின் வழியாக அவனை அழைத்து போனார்கள். ஓரிடத்தில் நின்றனர்.
அங்கிருந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. இங்கேயே படுத்திரு, மடத்தில் எல்லோரும் தூங்குகிறார்கள், பொழுது விடிந்ததும் பார்த்து கொள்ளலாம் என்றான் ஒருவன். பரஞ்சோதி அந்த இருட்டு அறைக்குள் எட்டி பார்த்தான். கொஞ்சம் வைக்கோலும் ஒரு கோரைப்பாயும் கிடந்தன. மூலையில் சட்டியில் தண்ணீர் வைக்கப்பட்டு இருந்தது. திரும்பி தன்னுடன் வந்த காவலர்களை பார்த்து, இது மடம்தானா என்று கேட்டான். ஆம் தம்பி, உனக்கு என்ன சந்தேகம் என்றான் காவலர்களில் ஒருவன். இங்கிருக்க விருப்பமில்லாவிட்டால் வெளியே போய்விடு என்றான் இன்னொருவன். பரஞ்சோதிக்கு இருந்த களைப்பில் எப்படியாவது ராத்திரி படுத்து தூங்க இடம் கிடைத்தாலே போதுமென்று இருந்ததால், இல்லை, இங்கேயே நான் படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்தான். அப்பொழுது அவனை அழைத்து வந்தவர்களில் ஒருவன், தம்பி, இது மடம்தான், ஆனால் நாவுக்கரசர் மடம் அல்ல, மன்னரான சக்கரவர்த்தியின் மடம் என்று சொல்லிக்கொண்டே கதவை சாத்தினான். அடுத்த கதை அறைக்கதவு பூட்டப்படும் சத்தமும் கேட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.